அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அனைத்து விதமான அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கும் என்னிடம் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெறப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஜோதிடம், ஜாதகம், திருமண பொருத்தம், குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம். பிரபாகரன் என்ற பேருக்கான 15 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நடக்க போகிறதெல்லாம் முன்னக்கூட்டியே யூகிக்கக்கூடிய உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் பவர் உங்கள்கிட்ட இருக்குங்க. சில சம்பவங்கள்லாம் ஏற்கனவே நடந்த மாதிரி உங்களுடைய கற்பனைகளுக்கு அடிக்கடி வந்து போகும். இரண்டாவது பாயிண்ட்டு, மற்றவங்களுக்குன்னா நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்தா கரெக்டாக இருக்குங்க. மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க. ஆனால் தனக்குன்னா ஒரு முடிவு எடுக்கல ரொம்பவே மனக்குழப்பங்கள் இருக்கும். மூணாவது பாயிண்ட்டு, ஆசிலேஷன் மைண்டாக இருக்குங்க. ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்தாலும் அப்புறம் டக்குன்னு பேக் அடிப்பீங்க. நம்ம முடிவு எடுத்தது சரிதானா, அல்லது நம்ம வேறு ஏதாவது முடிவு எடுத்துருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆசிலேஷன் மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நாலாவது பாயிண்ட்டு, ஞாபக மருதி, சோம்பல் குணம், அசால்ட்டுத்தனம், பிறவு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிக்கடி உங்கள்கிட்ட இருக்கும். அஞ்சாவது பாயிண்ட்டு, சாப்பாட்டு பிரியராக இருப்பீங்க, டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, சளி தொல்லை, சைனஸ், வீசிங் 3ல் 1 அவதிப்படுவீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, உங்களை மற்றவங்க குறைச்சி மதிப்பிடுவாங்க. ஆனால் அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அதாவது அண்டர் ரேட்டட் அப்படிம்பாங்கள்ல, அதேமாதிரி உங்களை மற்றவங்க குறைச்சி மதிப்பிடுவாங்க. அவங்க குறைச்சி மதிப்பிட உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம். எட்டாவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் திருமணமே ஆகாமல் இறந்து போனவங்க இருப்பாங்க, பிரம்மச்சரியாக இறந்து போனவங்க இருப்பாங்க. அவங்க நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணும். 9வது பாயிண்ட்டு, உங்களுக்கு மூத்த சகோதரம், அண்ணனோ அக்காவோ இருந்தாங்கன்னா அவங்க கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இல்லை எனக்கு மூத்த சகோதரம் இல்லை, நான் தான் மூத்த பையன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு சித்தப்பா இருந்தாருன்னா சித்தப்பா உறவுகள் கூடயோ, அல்லது அப்பாவுக்கு அடுத்து பிறந்த அத்தை தங்கச்சி இருந்தாங்கன்னா, அப்பாவுக்கு அடுத்து பிறந்த அப்பாவுக்கு தங்கச்சி, இல்லை பெண் சகோதரம் அப்பாவுக்கு இருந்தாங்கன்னா தங்கச்சி முறை, அவங்களுக்கு அத்தை முறை வேணுமா, ஒன்று சித்தப்பாவோ அல்லது அத்தை முறையோ, இவங்க கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இந்த உறவுகளில். 10வது பாயிண்ட்டு, நீங்கள் யாரை ரொம்ப நம்புறீங்களோ, யார் மேலே அதிகமான பாசம் வச்சுருந்தீங்களோ, யார் மேலே ரொம்ப நட்பு வச்சுருந்தீங்களோ, அவங்களே உங்களை மேலே ஏதாவது பழிய தூக்கி போடுறது, உங்களுக்கு நம்பிக்கை நல்லா பழகிக்கிட்டே உங்களை காலவாரி விடுறது, நம்பிக்கை துரோகம் பண்ணுறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அது நடந்திருக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே அவதிப்பட்டிருப்பீங்க. ஸோ யாரையுமே ரொம்ப நம்பக்கூடாதுங்க. நெருக்கமானவர்கள் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 11வது பாயிண்ட்டு, இடம் வீடு அமைவதில் பிரச்சனை, லேட் ஆகிறது, தாமதமாகிறது. ஒரு இடம் வீடு சொத்து விஷயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா, சொத்து வாங்கவோ விற்கவோ முயற்சி பண்ணிங்கன்னா அதில் ஒரு மந்தத்தன்மையை கொடுக்குறது, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதில் ஒரு பிரச்சனையும் இருக்கும். 12வது பாயிண்ட்டு, ஒரு குழந்தை உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்குங்க. இதுக்கு காரணம் அப்பா வழியாக திதி தர்ப்பணங்கள் சரியாக கொடுக்காத ஒரு பிரச்சனையாக இண்டிகேட் பண்ணுது. ஸோ திதி தர்ப்பணங்கள் தந்தை வழியில் உங்கள் அப்பா கொடுக்காமல் இருந்தார், உங்கள் தாத்தா கொடுக்காமல் இருந்தாங்கன்னா நீங்கள் அதை சரியாக செஞ்சுருங்க. திதி தர்ப்பணம் சரியாக கொடுக்கும். இதனால் ஒரு குழந்தை ஏமாற்றம் அப்படின்னா மனைவிக்கு ஒரு குழந்தை அபார்ஷனோ அல்லது ஒரு குழந்தை பிறந்து இறக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. 13வது பாயிண்ட்டு, சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாது, மீறி செஞ்ச நஷ்டமாயிரும். சொந்த தொழில் செய்யவே கூடாதுங்க. 14வது பாயிண்ட்டு, கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். கடன் வாங்கினீங்கன்னா அது கடனுக்கு மேலே கடனாக வளர்ந்து கடனை வாங்க வட்டி கட்ட அடைக்க, வாங்க வட்டி கட்ட அடைக்க அப்படின்னு அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கடன் நீங்கள் வாங்கக்கூடாதுங்க. 15வது பாயிண்ட்டு, உங்களை விட வயசு கூடினவங்க, வயசு மூத்தவங்களுடைய நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவர்களால் பல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. இத்துடன் பிரபாகரன் என்ற பேருக்கான 15 வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 15 பலன் துல்லியமாக சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ஜாதகத்தை வச்சு நான் அதிகமாக துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.